வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் வந்தது காவிரி நீர், கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம். கோயம்பேட்டில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள், பல்வேறு மாவட்ட பேருந்துகள் எல்லையில் நிறுத்தம். சிவகங்கையில் இருதரப்பு மோதலில் வீடுகள் சூறை, 30 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. ஒடிசாவில் பேருந்து விபத்தில் 20 பேர் பலி, காயமடைந்த 30 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கர்நாடக அரசு திறந்துவிட்ட காவிரி நீர் நேற்று இரவு மேட்டூருக்கு வந்து சேர்ந்தது. காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு 10 நாட்களுக்கு வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கர்நாடக அரசு 2 தினங்களுக்கு முன் காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,000 கன அடி நீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவிரியில் கர்நாடக அரசு திறந்துவிட்ட நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நேற்று காலை வந்து சேர்ந்தது. இந்த நீர் மேட்டூர் அணைக்கு நேற்று இரவு 10 மணிக்கு வந்து சேர்ந்தது. இந்த நீர் முழுமையாக இன்று மேட்டூருக்கு வந்து சேரும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து கன்னட அமைப்புகள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதையொட்டி அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலான முழு அடைப்பு போராட்டம் கர்நாடகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் செய்தியாளர்களுடன் பேசிய போது முழு அடைப்பு போராட்டத்துக்கு 1100 சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். பெங்களூரு நகரில் 60,000க்கும் அதிகமான டாக்ஸிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளன. டாக்ஸிகள், ஆட்டோக்கள் இயங்காததால் நகரில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்வேறு நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து மாண்டியா, மைசூரு உள்ளிட்ட பல நகரங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் எல்லையான ஓசூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கர்நாடகத்தின் மாண்டியா மாவட்டத்தில் முழு அடைப்பை ஒட்டி சாலைகளில் அமர்ந்த கன்னட அமைப்பினர் தலைகளிலும் வயிற்றிலும் பாறாங்கற்களை வைத்துக் கொண்டு எதிர்ப்பு முழக்கம் எழுப்பினர். கர்நாடக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வெறிச்சோடி கிடந்த சாலைகளில் சிலர் இறகு பந்து விளையாடினர். கர்நாடக திரைப்பட உலகைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பினால் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் பேருந்துகளும் வாகனங்களும் எல்லைப் பகுதியான ஓசூரில் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் எல்லைப் பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜய பிரபாகரன். உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தொடர்ந்து 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதை கண்டித்து கர்நாடகாவில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று கர்நாடகாவில் முழு அடைப்பு நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் கர்நாடகா இடையே போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் எதுவும் ஓசூர், அதாவது தமிழக எல்லையான ஓசூரை தாண்டி செல்லவில்லை. ஓசூரிலிருந்து இதுநாள் வரை கர்நாடக பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தன. ஆனால் இன்று கர்நாடக பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக கர்நாடகா செல்லக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். நாங்கள் பெங்களூருக்கு போனோம். இப்போ அர்ஜென்ட்டாக எந்த ஒரு பஸ்ஸும் இங்கே இல்லை. இந்த கர்நாடகாவில் பிரச்சனை நடக்கிறதுனால எங்களுக்கு இங்கே எந்த ஒரு வேலையும் நடக்க மாட்டேருந்து. மேற்கொண்டு நேற்று வரைக்கும் இந்த கர்நாடக பஸ்ஸுங்கெல்லாம் இங்கே வந்தது. இப்போ இங்கிருந்து அங்கே போகிறதில்ல. நாங்கள் சிறு சிறு வியாபாரம் பண்ணுறதுனால எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. காவிரி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம தமிழக மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு கர்நாடகா உள்ளே போக முடியாமல் இருக்குது. ஒரு வேலைக்கு போக முடியல. ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க கூட ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எந்த வியாபாரமும் பண்ண முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் மற்றும் கர்நாடக விவசாயிகள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
வேந்தர் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து டி விஜய பிரபாகரன். கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பின் போராட்டம் தீவிரமாக நடைபெறுவதால் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கர்நாடக மாநிலத்தின் மைசூரு மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அவதிப்படுகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடப்பட்டதை எதிர்த்து கர்நாடகாவில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அங்கு கடைகளானது முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பேருந்துகள் மற்றும் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் பேருந்துகளானது அந்தந்த எல்லை பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு மைசூரு செல்லும் பேருந்துகள் கர்நாடகா எல்லையான ஓசூர் சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கோயம்பேடிலிருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகளானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெங்களூரு மற்றும் மைசூரு செல்லும் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வரோம். இப்போ பஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி ட்ரெயின் பார்க்கணும். ட்ரெயினுக்கு சப்போஸ் இல்லைன்னா திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரணும். வேலை வேறு முக்கியமான போக வேண்டி இருக்குது. அது கூட போக முடியாமல் இருக்குது. இப்போ பந்தனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரைக்குனால ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ரைக்குன்னா வேறு விதமாக பண்ணலாம். பேசஞ்சருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட போகிறதுக்கு ஈவன் வேறு ஊருக்கு போனோன்னா கூட கனெக்டிங் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பிடிக்க முடியல. ஸ்ட்ரைக் பண்ணுறது இது நல்லதாக தெரியல. அதுக்கு ஏதாவது மாற்று வழி பார்க்கணும். அதுக்கு அரசாங்கமும் ஏதாவது ஒரு வழி பண்ணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நீர் திறந்து விட்டுள்ளது. இதற்காக கர்நாடகாவில் உள்ள அரசியலமைப்புகள் மற்றும் அங்குள்ளவர்கள் இதுபோன்று அராஜக செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது தமிழக அரசியல் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேடிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. சிவகங்கை அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 30 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசனூர் கிராமத்தில் பெண்களை கேலி செய்ததாக கூறி ஒரு பிரிவினர் வசிக்கும் பகுதியில் நுழைந்த மற்றொரு பிரிவினர் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கினர். சில வீடுகள், மளிகை கடைகள் சூறையாடப்பட்டன. திருமண விழா ஒன்றிலும் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் தொடர்புடையதாக 30 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் பதற்றம் காரணமாக அரசனூரில் டிஎஸ்பி வனிதா தலைமையில் காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் மகா யாத்திரை தொடங்கியுள்ள ராகுல் காந்தி இன்று அயோத்தி வந்தடைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்கு விவசாய மக்களையும் காங்கிரஸ் தொண்டர்களையும் சந்திக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 25 நாள் மகா யாத்திரையை தொடங்கியுள்ளார். இதன் ஒரு கட்டமாக இன்று அவர் அயோத்தி வந்தடைந்தார். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு காந்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அயோத்தி வந்தது இதுவே முதல் முறை. அயோத்தி வந்த ராகுல் காந்தி அங்குள்ள அனுமன் கோவிலில் வழிபாடு நடத்தினார். ஒடிசா மாநிலத்தில் பாலத்திலிருந்து பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் பலியாகியுள்ளனர். 30க்கும் அதிகமானோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிசா மாநிலத்தின் பவுத் பகுதியிலிருந்து அத்தாமல்லிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று தியோலிச் ஹரி என்ற உள்ள பருணா மணித்திரையில் நிலை தடுமாறி பாலத்திலிருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அங்கு மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 20க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீட்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியுள்ளனர். தில்லியில் அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இன்று தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதன் மூலம் ஆம் ஆத்மி அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. தில்லி அரசை கட்டுப்படுத்தும் அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கே உள்ளதாக கடந்த ஆண்டு மே மாதம் மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டது. இந்த அறிவிக்கையை ரத்து செய்வது உட்பட 9 மனுக்களை தில்லி உயர்நீதிமன்றத்தில் தில்லி அரசு தாக்கல் செய்தது. ஆயினும் துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம் என கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து 6 மேல்முறையீட்டு மனுக்களை தில்லி ஆம் ஆத்மி அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதை உச்சநீதிமன்றம் ஏற்ற நிலையில் இன்று அது தொடர்பான விசாரணை நடைபெற்றது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் தில்லி அரசின் மனுக்கள் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தில்லி ஆம் ஆத்மி அரசும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மீண்டும் பின்னடைவை சந்தித்துள்ளனர்.
மும்பை கடற்படை தளத்தில் கடற்படை தேர்வுக்காக வந்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முண்டையடித்த பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பலர் படுகாயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில மும்பையில் INS அம்லா கடற்படை தளம் உள்ளது. இங்கே கடற்படைக்கு ஆளெடுக்க இன்று தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இதில் கலந்து கொள்ள கடந்த 2 நாட்களாகவே பல ஆயிரம் இளைஞர்கள் கடற்படை தளத்துக்கு வெளியே காத்து கிடந்தனர். இந்நிலையில் இன்று காலை 4,000 பேருக்கு பதிலாக 10,000 இளைஞர்கள் ஒன்று திரண்டார்கள். கடற்படை தளத்தின் நுழைவாசல் வழியாக முண்டையடித்து ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவரும் உள்ளே நுழைய முயன்றனர். அப்பொழுது காவல்துறை தடியடி நடத்தியதால் நெரிசல் அதிகரித்து பலர் படுகாயமடைந்தனர். சத்தீஸ்கரில் காருக்கு வழிவிடாத இருசக்கர வாகன ஓட்டிகளை மாவட்ட பாரதிய ஜனதா தலைவரின் மகன் அடித்து உதைத்த காட்சிகள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா தலைவர் மன்ட்டுராம். இவருடைய மகன் முன்னு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் தனது காரில் கான்கேர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் காருக்கு வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பாஜக தலைவரின் மகன் முன்னுவும் அவருடன் கூட வந்தவர்களும் இளைஞர்களை துரத்தி அடிக்கும் காட்சிகள் இணையதளத்தில் பரவி வருகிறது. இந்நிலையில் சாலைகளில் பயணம் செய்யும் போது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்புதான் என மன்ட்டுராம் அலட்சியமாக கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதால் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக மேலும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. சென்னை நகரின் ஒரு பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யலாம் எனவும் தமிழகத்தில் கடல் காற்று வீச வாய்ப்பில்லாததால் தற்போதைய வெப்பநிலையை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பேருந்து மோதியதில் 2 இளைஞர்கள் பலி. பேருந்து கண்ணாடியை உடைத்த கிராம மக்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அணையின் உறுதித்தன்மையை கண்காணிப்பதற்காக PRK பிள்ளை தலைமையில் 3 குழுவும், இதற்கு உதவியாக மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் ஹரிஷ் கிரிஷ் தலைமையில் 5 பேர் கொண்ட துணைக்குழுவும் அமைக்கப்பட்டது. தற்போது அணையின் நீர்மட்டம் 115.20 குறைந்த நிலையில் இன்று அங்கு வந்த துணைக்குழு நீர்வரத்து, நீர்க்கசிவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தது. இதைத் தொடர்ந்து குமுளியில் உள்ள அலுவலகத்தில் ஐவர் குழுவினர் ஆலோசனை நடத்த உள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு ஆதரவு தருவது கண்டனத்துக்கு உரியது என்று தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய பாண்டியன், திட்டமிட்டு கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு வரும் கர்நாடகத்தை மத்திய அரசு கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். கர்நாடகத்தில் தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படாமல் இருக்க தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றியிருந்தாலும் கலவரத்தை தூண்டுவதன் பேரிலேயே இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறார்கள். இதற்கு முழு காரணம் மத்திய அரசு. கர்நாடகத்தில் அந்த அரசாங்கமே திட்டமிட்டு அந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறது. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்று
நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் பலியாகினர். கிராம மக்கள் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து செங்கமேடு அருகே டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த வைத்தீஸ்வரன் கோவிலைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் ஜீவானந்தம் ஆகியோர் அந்த இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதே விபத்துக்கு காரணம் என்று குற்றம் சாட்டும் மக்கள் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். பேருந்துகளோட வேகத்தையும் பேருந்து அசுர வேகத்தில் வரனால தனியார் பேருந்து குறிப்பாக தனியார் பேருந்து அசுர வேகத்தில் வரனால நம்ம இந்த சீர்காழி பகுதி மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சூறாக இருக்குது. அதை வந்து இப்போ பொதுமக்கள் நலன் கருதி அதை வந்து அந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேகத்தடை அமைக்கணும். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவரை கவனிக்க ஆள் இல்லை என்று கூறி வெளியேற்றியதால் அவர் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. கம்பம் அரசு மருத்துவமனையில் 80 வயது முதியவர் ஒருவரை உறவினர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் அவரை கவனிக்க உறவினர் யாரும் உடனில்லை என்று தெரிகிறது. இதனால் மருத்துவமனை ஊழியர்கள் முதியவரை பயணிகள் நிழற்குடையில் கொண்டு போய் போட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. உடனிருந்து கவனிக்க உறவினர்களோ உரிய சிகிச்சையோ இன்றி அந்த முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரளையை எல்லை ஒட்டியுள்ளதால் கம்பம் அரசு மருத்துவமனையில் கேரள மாநில மக்களும் சிகிச்சைக்கு வருவது வழக்கம் என்பதால் இறந்தவர் யார் என்பது குறித்து தெரியவில்லை. தேனி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே சாலூரில் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியதில் 17 மாணவிகள் காயமடைந்தனர். சிவகங்கை அருகே சாலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இன்று காலை அரசு பேருந்தில் சிவகங்கை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது சாலூர் விலக்கு அருகே எதிரே வந்த வாகனத்துக்கு வழிவிட்ட போது பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 17 மாணவிகளின் தலை மற்றும் முகங்களில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மாணவிகள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து பற்றி சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது மத்திய மோட்டார் வாகன சட்டம் வாகன உரிமையாளர்களுக்கு பாதகமாகவும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் அமைந்திருப்பதாக மணல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். எனவே இந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த மணல் லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். லாரி உரிமையாளர்களையும் வாகன உரிமையாளர்களும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்ற வகையிலே மத்திய அரசு மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் பில் 2016 லோக்சபாவில் தாக்கல் செய்ய உள்ளார்கள். லாரி உரிமையாளருக்கு பாதகமாகவும் லாரி தொழிலை நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த கருப்பு சட்ட மசோதா திரும்ப பெற வேண்டும். திண்டுக்கல்லில் 5வது உலக தமிழ் இணைய மாநாடு இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உத்தமம் எனப்படும் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றமும் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறது. திண்டுக்கல் அருகே காந்தி கிராமத்தில் தொடங்கிய 3 நாள் மாநாடு ஆய்வரங்கம், மக்கள் அரங்கம், கண்காட்சி ஆகியவை நடைபெறுகின்றன. இன்று நடைபெறும் ஆய்வரங்கத்தில் இயந்திர கற்றல், தமிழ் வழி கல்வி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் தங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து வருகின்றனர். இன்று 15வது உலக இணைய மாநாடு இப்போ துவங்கியுள்ளது. இதில் 73 கட்டுரைகள் வாசிக்க போகிறாங்க. இதில் 3 நிகழ்ச்சிகள் நடக்குது. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இது பண்ணியிருக்கோம். இதில் பொதுமக்கள் இன்றும் நாளையும் இந்த கலந்து கொள்ளலாம். இதுதான் முதல் முறையாக ஒரு கிராம பல்கலைக்கழகத்தில் தென் தமிழக மக்களுக்காக எங்கும் தமிழ் எதிலும் கண்ணனி தமிழ் அப்படின்றதுல அந்த நோக்கத்தில் இங்கே பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து விழிப்புணர்வு, ஆர்வம் தமிழ் கண்ணனியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்த தடவை பண்ணுறோம். சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த வீரர்களுக்கு நாளை வழியனுப்பு விழா நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அங்கு இன்று ராணுவ வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ்.
சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இன்று சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணுவத்தில் சேருவதற்கான அதில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்களுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாளை பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் முன்னதாக இந்த சாகச நிகழ்ச்சியானது இன்று காலை நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைந்த ராணுவ வீரர்கள், பயிற்சி பெற்ற இளம் ராணுவ வீரர்கள் என பல்வேறு விதமான ராணுவ வீரர்கள் இணைந்து இந்த சாகச நிகழ்ச்சியை செய்து காட்டினர். இதில் பாரா கிளவுடிங் என்று சொல்லக்கூடிய பாராசூட்டுகளில் பறந்தும், குதிரைகளில் சென்று தடைகளை தாண்டியும், பேண்டு வாத்தியங்கள் முழங்க அணிவகுப்பும் மற்றும் பல்வேறு விதமான சாகசங்களை அவர்கள் செய்து காட்டினர். அதிலும் குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் சென்று சாகசம் செய்த அந்த காட்சி பார்ப்பவர்களை பிரமிப்பூட்டும் விதமாகவும் இருந்தது. குழுவாகவும் தனிநபராகவும் மோட்டார் சைக்கிளில் சென்று அவர்கள் அந்த சாகசத்தை நிகழ்த்தி காட்டினர். நாளை நடைபெற உள்ள பிரிவு உபசரிப்பு விழாவில் பயிற்சி முடித்து சுமார் 272 பேர் பணியில் சேர உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கலந்து கொள்ள இருப்பதாகவும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தின் லெப்டினன்ட் கமாண்டிங் ஆஃபீஸர் லெப்டினன்ட் ஜெனரல் பாபி மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். Tomorrow's passing out parade, we will have 272 officer cadets passing out, including 20 foreign cadets, including one Bhutanese lady cadet. We are also honored to have the President of India, Shri Pranab Mukherjee, as the reviewing dignitary. In addition, we will also have the acting governor of Tamil Nadu, Mr. Vidyasagar, also present. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரர்கள், தற்போது பணியாற்றக்கூடிய ராணுவ பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மைதானத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் எஸ். விக்னேஷ். காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து ஒகேனக்கலில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அங்கு பரிசல்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த திங்கட்கிழமை அன்று கிருஷ்ணராஜசாகர், கபினி அணைகளிலிருந்து கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டது. இந்த தண்ணீர் நேற்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்து சேர்ந்தது. காவிரி ஆற்றில் ஏற்கனவே வந்து கொண்டிருந்த 3000 கன அடியும் சேர்த்து இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 14000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஒகேனக்கலில் பிரதான அருவி, ஐந்தருவி, தொடரருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அங்கு பரிசல்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு குன்னூர் ரயில் நிலையத்தில் வெளியிடப்பட்டது. கோத்தகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 13 மாணவர்கள் மாயஜாலம், தத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 தலைப்புகளில் சிறுகதைகளை எழுதியுள்ளனர். இவற்றின் தொகுப்பு ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இன்று வெளியிடப்பட்டது. இதற்கான விழா குன்னூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. வெளியீட்டை தொடர்ந்து மாணவ மாணவிகள் நீலகிரி மலை ரயிலில் குன்னூரிலிருந்து உதகை வரை பயணித்தவாறே புத்தகத்தை வாசித்தனர். நீலகிரி மாவட்டத்தையும் நீலகிரி மலை ரயிலையும் பிரபலப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். எங்கள் ஸ்கூலில் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எங்களுக்கு நீலகிரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸை எங்கள் டைட்டிலுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் 13 பேர் எழுதியிருக்கிறோம். இந்த இதை நிறைய ஜானர்ஸ் இருக்குது இதில். ஸோ வி ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் த ட்ரெயின் ஃபேமஸ். இதில் 13 குழந்தைகள், எங்களோட ஸ்கூல் குழந்தைங்க, அவங்க கைப்பட எழுதின புக்கை நாங்கள் அப்படி தொகுத்து ஒரு புக்காக ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ங்கிற பேரில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். படிப்புங்கிறது வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லை, வெறும் ஸ்கோர்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைகளோட உள் திறனை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எந்த ஒரு கல்விக்கூடம் கொடுத்தாலும் அதை நல்லபடியாக அவங்க பயன்படுத்துவாங்கிறதோட நம்பிக்கை. இதை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தினதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி அரையிறுதியில் செரீனா அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
வடகொரியா மீண்டும் அணுகுண்டு சோதனை நடத்தியதாக கூறப்படும் தகவலால் கொரிய தீபகற்பத்தில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. வடகொரியா கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அணுகுண்டு சோதனையை நடத்தியது. ஐக்கிய நாடுகள் அவை இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 5வது முறையாக அந்த நாடு அணுகுண்டு சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. வடகொரியாவின் பல பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் இந்த சந்தேகம் தற்பொழுது வலுவடைந்துள்ளது. இதனால் அண்டை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் போன்றவை அதிர்ச்சி அடைந்துள்ளன. தென்கொரியா தேசிய பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது. வடகொரியா அணுகுண்டு சோதனை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ள ஜப்பான் தனது பாதுகாப்புக்காக PAC-3 ஏவுகணையை நிறுவியுள்ளது. இதனால் கொரிய தீபகற்பம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டியில் செரீனாவுடன் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா மோதினார். பரபரப்பான இந்த போட்டியில் 6-2, 7-6 என்ற நேர் செட்களில் செரீனாவை வீழ்த்தி பிளிஸ்கோவா அதிர்ச்சியளித்தார். இதன் மூலம் 23வது முறையாக கிராண்ட்ஸ்லாம் வெல்லும் செரீனாவின் கனவு தகர்ந்து போனது. செரீனா ஏற்கனவே 22 கிராண்ட்ஸ்லாம்களை வென்று ஸ்டெஃபி கிராஃபின் சாதனையை சமன் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஓபன் டென்னிஸின் மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மன் வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பர் டென்மார்க் நாட்டின் கரோலின் வோஸ்னியாக்கியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இறுதிப் போட்டியில் இவர் செரீனாவை வீழ்த்திய கரோலினா பிளிஸ்கோவாவுடன் களம் காண உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் வந்தது காவிரி நீர். கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம். கோயம்பேட்டில் நிறுத்தப்பட்ட பேருந்துகள், பல்வேறு மாவட்ட பேருந்துகள் எல்லையில் நிறுத்தம். சிவகங்கையில் இருதரப்பு மோதலில் வீடுகள் சூறை, 30 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. ஒடிசாவில் பேருந்து விபத்தில் 20 பேர் பலி, காயமடைந்த 30 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.